சார் இந்த பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுக்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முக்கியம். அதனால் அவர் வந்து அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார். பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து முழுக்க பீகாரில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து அவர் பேசுகிறார். காப்பாற்று அவர்களுக்கு வந்து அந்த வட இந்தியனுடைய ஓட்டு முக்கியன்றதால அவங்க பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வச்சுருக்கோம், தமிழர்களுக்கு வந்து தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கட்டமைப்பை வைத்து இவங்க பண்ணுறாங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே வீடு கட்டி தொழிலதிபராக மாறி துணை முதல்வராக மாறுற அந்த கேட்டகிரி வேறு, இந்த கேட்டகிரி வேறு. முதலாளி வர்க்கம் என்பது அது சரியில்லை. இது வேறு பிரச்சனை. இது வந்து வயிற்று பிழப்பதாக வருகிறார்கள். அவர்களும் நம்மவர்கள் நல்ல நம்ம கூட பழகக்கூடிய அந்த தன்மை இருக்குது. சார், பீகாரில் வாக்கு அரசியலை முன்னெடுக்கணும்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக காங்கிரஸ் இருக்குது, ஜன்சுராஜ் இருக்குது. ஜன்சுராஜ் மேபி அவங்க கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம், பட் காங்கிரஸ் இருக்குது, அவங்கள நேரடியாக எதிர்த்து பண்ணலாம். பட் ஆல் த வே டவுன் சவுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை சீண்டி அவங்க அரசியல் பண்ண வேண்டிய தேவை என்ன? இன்றைக்கி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டராக வந்து டிஎம்கே இருக்குது. அப்போ இந்த டிஎம்கே ஆளுகின்ற இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இந்தி பேசக்கூடியவர்களோட நிலை என்ன பாருங்கள், நம்மளை வந்து மோசமாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க பேசும்போது அது கண்டிப்பாக வந்து வேகமாக பேசப்படும். கூட்டணியின் மூலமாக வரும். அப்போது நீங்கள் நம்புற கூட்டணி அப்படின்றீங்களே, அவங்க வந்து நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரில் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் பீகார் உழைப்பாளிகள் வந்து திமுகவினரால் தொந்தரவு செய்யப்படுறாங்க அப்படின்னு பேசிய பேச்சு வந்து இப்போது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை கோட் பண்ணி ட்விட்டரில் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த சம்பவம் என்ன, அதே மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே துன்புறுத்தப்படுறாங்களா அப்படின்றது குறித்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் கூட. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இந்த பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுக்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இரண்டு பேரும் அரசியல் பண்ணுறாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முக்கியம். அதனால் அவர் வந்து அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார். தேர்தலை ஒட்டி தான். தேர்தலை தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது. பொதுமக்கள் மீது அக்கறை இருக்குமே. ஆனால் பீகாரில் இருக்கவங்களுக்கு ஒரு பெட்ரோல் விலை, தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பெட்ரோல் விலை, ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு ஒரு பெட்ரோல் விலை கிடையாது. பெட்ரோல் விலை இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப சீப்பான ரேட்டில் நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து டீசல் வாங்கிட்டு இருக்கோம், கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். அதை வைத்து குறைத்து மதிப்பீட்டால் கொடுத்தா மக்களுக்கு வந்து அது பீகாரில் இருக்கவங்களும் பயன்பெறுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் பயன்பெறுவாங்க. குறிப்பாக வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை நம்ம ஏன் கோட்டிட்டு காட்டுறோன்னா, அன்னாட காசிகளுக்கோ இல்லை வேறு மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய செலவுன்னு பார்த்தா அதுதான். அவங்களுக்கு போக்குவரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட விலைவாசி எல்லாமே கூடும். அதேமாதிரி உணவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. உணவுமே வந்து பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலைலாம் கூட இருந்தால் உணவு விலையும் அதிகமாக இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு இடம்பெயர் தொழிலாளிகள் மேலே அக்கறை இருக்குமேனால் நீங்கள் விலைவாசியை குறைத்துட்டு வரியை குறைச்சிங்கனாவே போதும், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை தாண்டி அதை பற்றி பேசாமல் பீகாரில் வந்துட்டு அதாவது பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறது வந்து முழுக்க பீகாரில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து அவர் பேசுகிறாரு. உடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதற்கு வந்து பதில் சொல்கிறாரு. அவர் வந்து இவராக அதை கொளுத்தி போடலை, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பின்னணியில் திமுக இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் கையாளுதுன்னு அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைய மூத்தவர்களுக்கோ முன்னணி தலைவர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்களுக்கு வந்து கொஞ்சம் நீளம். இந்த மாதிரி விஷயத்தில் அவர்களை வந்து கொஞ்சம் மலிவாக பேசுகிறது, பானிபூரி விற்கிறவன் வடமாநிலத்தவர்கள். ஆமாம், வடமாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள். அது வந்து நம்ம வந்து வட இந்தியான்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இன்னும் ஒரு சில பேர் நேபாளில் இருந்துலாம் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வேலையெல்லாம் பண்ணுறவங்க. அதெல்லாம் யார் என்ன ஏதுன்னு போதிய அளவு தரவுகள் கணக்குகள்லாம் இல்லை. ஸோ அப்படி பொத்தாம் பொதிவாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ராஜஸ்தான்லேருந்து ஒரு காலத்தில் வந்திருந்தாங்க, மகாராஷ்டிரத்துலேருந்து வந்துருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்தா இங்கே வீடு வாங்கி செட்டில் ஆகி நல்லா வசதியாக இருக்காங்க. அதாவது தொழிலாளர்கள் வேறு, இங்கே முதலாளிகளாகவே மாறி உக்காந்துக்கிட்டு இங்கே தமிழர்கள் ஆதிக்கத்தை விட அதிக ஆதிக்கம் செலுத்தி வாழக்கூடிய இடங்கள் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, குறிப்பாக சென்னையில் சவுகார்பேட் போன்ற இடங்கள் இருக்குது. அப்புறம் இப்போ திருப்பூரில் கொஞ்சமாக அப்படியே கோலுச்சி வரார்கள், அதெல்லாம் இருக்குது. ஆனால் திமுக இருக்கிறவங்க வந்து அவர்களை வந்து கொஞ்சம் நமக்குமே அந்த பேச்சை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அது ஒரு நாகரிகமான முறையில் தெரியவில்லை. காரணம் என்னென்னா,
வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடுன்றதான் நம்ம வரலாறு. நம்ம எந்த அளவுக்கு வாழ வைப்போம் அப்படின்னா, நம்ம பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு நம்ம வாழ வைப்போம். அதனால தான் ஐயா அப்துல் கலாம் வந்து வெளிநாட்டில் போய் பேசும்போது உச்சகட்டமாக மற்ற மேலை நாடுகளிலிருந்து அதிபர்கள் வந்த இடத்துலலாம் கூட ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஏ தமிழ்நாடு ரேஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகத்தில் யாராக இருந்தாலும் என்னோட சொந்தக்காரன், என் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் பாடல்கள்லாம் வந்து அந்த வரிகளெல்லாம் வந்து சொல்லி பேசினார். ஸோ அந்த இனத்துக்கு சொந்தக்காரர்கள் நமக்கு வந்து வெள்ளைக்காரங்க வந்து இங்கே வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க, போர்ச்சுகீஸ் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க, டச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ மெட்ராஸை மையமாக வச்சு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே உள்ளே வருது. அப்போது தமிழகம் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் காலத்திலேருந்து ஃப்ரெஞ்சுக்காரர் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வந்தவங்களை வரவேற்றிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் இப்போது இடம்பெயர் தொழிலாளிகள் வந்திருக்காங்க. ஆந்திராவிலேருந்து ராஜர்கள் வந்து இங்கே நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. அது ஆண்டாலும் சரி, வேலைக்கு வந்தாலும் சரி, பொழப்புக்கு வந்தாலும் சரி, முதலாளியாக வந்தாலும் சரி, தொழிலாளியாக வந்தாலும் சரி, இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து மற்றவர்களுக்கு நல்ல இன்முகத்தோடு இருந்து அவர்களுக்கு வேலையெல்லாம் கொடுத்து, இங்கே நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பெருசு பண்ணாமல் இந்த ஒண்டி பிழைக்கிறது ஒரு இந்திய திருநாட்டுக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிறதுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சமீபத்தில் வந்து திமுகவினர் வந்து அந்த பேசுகிற பேச்சு என்பது பேச்சு. ஆனால் அதனால் அவங்க வந்து எந்த விதமான தடுப்பணைகளும் செய்யலை. அதாவது இது வந்து வெறும் ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு இந்திய கோடிட்டு அடிக்கிறதோடு சரி, மற்றபடி வந்து தமிழர்களோட வேலை பாதுகாக்கப்படணும்னு ஆந்திராவில் ஜெகன் போட்ட மாதிரி ஒரு சட்டமோ, இல்லை இங்கே இருக்கிற தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க தமிழர்களாக தான் இருக்கிறாங்களா இல்லை வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்களா, அதற்கு எதனா ஒரு சட்டம் திட்டம் திருத்தம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கல் அசால்ட் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. சும்மா இது பேரளவில் ஒரு பிரச்சாரம். இந்திய எதிர்ப்பு என்பதில் அது வந்து திமுக வந்து சாம்பியன். அந்த காலத்திலிருந்தே அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே அந்த இந்திய எதிர்ப்பு என்பது இங்கே விதைக்கப்பட்டது. ஆனால் இந்திய எதிர்ப்பார்கள், ஆனால் இந்திக்காரர்கள் நல்லா வாழறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு உகந்த மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது பிரதானமாக திமுக வந்து அதை எதிர்ப்பதற்கு போல் ஒரு விஷயத்தை பேசுவாங்க, கொள்ளுவாங்க, அந்த பிரச்சாரம் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து இப்போ வட இந்தியாவிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து ஜெயின்ஸ் ஒண்டி தான் இருக்கணும், இங்கே நான்வெஜ் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டட் கம்யூனிட்டிலாம் இருக்குது. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு கூட இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு தேசிய ஒற்றுமைக்கு எதிரானது, சமூக நீதி பேசக்கூடிய திமுக வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. முதல்ல வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க, கொள்கிறாங்க, இல்லை ஒரு ட்ரெயின் இங்கேருந்து சென்னையிலேருந்து மற்ற ஊர்களுக்கு போனோன்னா முதல்ல கொடி அசைச்சு வச்சு அதுக்கு கடிதம் எழுதுறது, அதெல்லாமே வந்து உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் திமுக அமைச்சர்களோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் அவர்களெல்லாம் வந்து நிறைய கடிதம் எழுதியிருக்காங்க ரயில்வேக்கு. இங்கேருந்து ட்ரெயின் விடுங்க, நீங்கள் வந்து பீகாருக்கு ட்ரெயின், வெஸ்ட் பெங்காலுக்கு ட்ரெயின், மகாராஷ்டிரா ட்ரெயின், அதெல்லாம் கேட்டு வாங்கினது தான் இவங்க. அதனால் வந்து இது வந்து சும்மா ஒரு பீகாரில் மோடி ஒன்று பேசுகிறாரு, அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு, அல்ப அரசியல். அந்த அல்ப அரசியலுக்கு இவங்களும் ஈடு கொடுத்து இவங்களும் அந்த அரசியலுக்கு வந்து எதிர் வினை சொல்கிறாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு. பட் அடிப்படையில் உண்மை என்னன்னா, வட மாநிலத்திலேருந்து வரவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் நம்மளை விட அவங்க பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு உண்மை அதில் என்னென்னா, ஒரு சில வேலைகள் வந்து நம்ம ஆளுங்களை விட அவங்க வந்து எதிர்த்து பேசாமல் கண்ணியமாக நேரத்தில் செஞ்சு கொடுக்குற அந்த தன்மையும் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு முடி திருத்துற கடையில் போங்க, இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் போங்க, இல்லை ஒரு சிற்றுண்டியில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த தொழில் ஓனர் பார்த்திங்கன்னா தமிழராக இருப்பார். அவர்கிட்ட நம்ம போய் நம்ம கேட்போம், என்னென்னா நம்ம ஆளுங்களுக்கு தமிழ் ஆளுங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலையானா அப்படின்னு நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த உணர்வு இருக்குது. அவர் இருந்துட்டு அடுத்த வேலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் இது குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட தொழிலில் இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கார்பெண்டர், பிளம்பர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்கப்பா, ஆனால் நம்மளை வந்து சரியாக வந்து இது பண்ணுறது கிடையாது, 3 நாளில் முடிய வேண்டிய வேலையை 1 வாரம் ஆக்குறாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, நாள் கூலியோ இல்லை இந்த வேலைக்கு உண்டான கூலின்னு பேசினாங்கன்னா அங்கேயே தங்கி அங்கேயே சோறாக்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறாங்க. நம்மவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு வீட்டில் அட்வான்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் 2 நாள் வருது லீவ் போட்டு இன்னொரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கி அந்த வேலையும் எடுக்கிறது, அப்புறம் அங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு இடத்துலையும் வேலையை எடுத்துட்டு 3 வேலையை செஞ்சு 1 மாதம் 15 நாள் 20 நாள் தள்ளி போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வேலைகள் இந்த ஹோட்டல் அது மாதிரி இடத்துல என்ன பண்ணோன்னா, அந்த டெய்லி வேலைக்கு வரக்கூடிய அந்த தன்மை என்பது கிடையாது. இப்போ திடீர்னு வந்து தெற்குலேருந்து வராங்க அப்படின்னா 2 நாள் லீவுன்னு போனால் 4 நாள் லீவ் ஆகுறது, தீபாவளிக்கு போனால் 3 நாள் தீபாவளி லீவுன்னு சொல்லிட்டு போனால் 1 வாரம் கழிச்சு தான் வர்றது. இப்போ வட இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை. அவங்க அந்த சாத் பூஜை அப்படின்றதுக்கு ஒன்று போவாங்க, அது மாதிரி அந்த ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு சீசனில் போகிறாங்க, இல்லை ஜனவரி டைமில் அந்த மாதிரி போனாங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசிலேருந்து போகிறாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு 20 நாள்
அதுவும் 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டு வந்துட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணு, நான் வந்துடுறேன், எனக்கு இங்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற அந்த தன்மை இருக்குது. அப்போது ஒரு சைடு வந்து மொழி உணர்வு, இன உணர்வு, நம்மவர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம், அதை அட்ரஸ் பண்ணுறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்களும் இந்த கருத்தை ரொம்ப நாளாக பேசிக்கிறாரு. அப்போ அதில் வந்து வேலை வாய்ப்பு என்பது என்னென்னா, ஒரு சில வேலைகள் நம்மவர் வேணான்னு சொல்கிற வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க. எல்லா வேலையும் வந்து நம்ம ஆளுங்களே செய்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. இது வந்து எடுத்தவங்க கவுத்தன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து பாஜகவும் திமுகவும் எடுக்குது அப்படின்னா 2 பேருமே வாக்கு அரசியலை காப்பாற்றுவது. அவர்களுக்கு வந்து அந்த வட இந்தியனுடைய ஓட்டு முக்கியன்றதால அவங்க பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வச்சுருக்கோம், தமிழர்களுக்கு வந்து தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கட்டமைப்பை வைத்து இவங்க பண்ணுறாங்க. அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இப்போ சரி, அப்போ வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டை தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு ஜியோ போட முடியாது. உதாரணத்துக்கு இதை வந்து நீங்கள் கம்பெனிஸில், ப்ரைவேட் கம்பெனிஸில் பண்ணலாம். ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கு இல்லையா, ஒரு முடிவெற்ற கடை, ஒரு ட்ராவல்ஸ், ஹோட்டலு இல்லை ஒரு டூர் ஆப்ரேட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு இல்லை கட்டட தொழில், ரியல் எஸ்டேட்டு, இதிலெல்லாம் நீங்கள் போய் ரெகுலேட் பண்ண முடியாது. அது என்னென்னா அது வேறு சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் நல்ல தொழிலாளி, கெட்ட தொழிலாளி, இது 2 தான். இதில் நல்ல தொழிலாளி யார் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, பீகார்லேருந்து வந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் வந்து அது பிரச்சனை கிடையாது. ஹைலி ப்ராஃபிட்டபிள் லேபரர்ஸாக அவங்கள பார்க்குறாங்களோ லோக்கலில் இருக்கவங்க. அது இருக்கிறதுனால தானே இன்றைக்கி கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து வேலை செய்கிறாங்க. இவங்க செய்கிற வேலைகள்லாம் யாரும் வந்து ஒன்றும் 70,000 80,000 சம்பளம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மார்பிள்ஸ் ஓட்டுறது எடுத்துக்கோங்களேன். இப்போ மார்பிள் கிரானைட் இண்டஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களை விட அவங்க வந்து அந்த வேலையை வந்து இன்னும் கச்சிதமாக செய்கிற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி சுருக்கமாக சொன்னிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த பெயிண்டருங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுக்குறது இல்லை. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 நாள் 3 நாள் முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களே வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடகடன் 3 நாளில் முடிச்சுட்டு போய்ட்டு நைட்டு தங்கி வேலை பார்க்குற அந்த தன்மை அதெல்லாமே இருக்குது. நான் வந்து இதில் வந்து இப்போது ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே வீடு கட்டி தொழிலதிபராக மாறி துணை முதல்வராக மாறுற அந்த கேட்டகிரி வேறு, இந்த கேட்டகிரி வேறு. முதலாளி வர்க்கம் என்பது அது வந்து அது சரியில்லை. அது வந்து எப்படின்னா வந்து நம்மவருக்கு உண்டான இடம், நிலம் எல்லாத்துமே வந்து கையை விட்டு போது அது ஒரு சிக்கல் இருக்குது. அது பிரச்சனை வேறு. இது வேறு பிரச்சனை. இது வந்து வயிற்று பிழப்பக்காக வருகிறார்கள். அவர்களும் நம்மவர்கள் நல்ல நம்ம கூட பழகக்கூடிய அந்த தன்மை இருக்குது. ஒரு சில அசம்பாவிதங்களும் அதில் நடக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி, ஒரு சில பிரச்சனைகள் அதுவும் இருக்குது. அது காவல்துறை ஒரு சில நேரத்தில் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி வெளி மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதாரம்லாம் வாங்கி வச்சு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது நம்ம அப்படி தான் பார்க்கணும். பட் இந்த 2 பேர் இந்த நேரத்தில் பேசுகிறது முழுக்க வாக்கு அரசியல். சார், பீகாரில் வாக்கு அரசியலை முன்னெடுக்கணும்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக காங்கிரஸ் இருக்குது, ஜன்சுராஜ் இருக்குது. ஜன்சுராஜ் மேபி அவங்க கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். பட் காங்கிரஸ் இருக்குது, அவங்கள நேரடியாக எதிர்த்து பண்ணலாம். பட் ஆல் த வே டவுன் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை சீண்டி அவங்க அரசியல் பண்ண வேண்டிய தேவை என்ன, இல்லை அதுக்கு லாபம் அவங்களுக்கு என்னவா இருக்கும் பீகாரில்? அதாவது பீகாரை பொறுத்தவரையிலும் இந்திய கூட்டணி இல்லை மகாகத்பஞ்சன், அது நீங்கள் எந்த பேரில் வைத்தாலும் காங்கிரஸ் வந்து திமுகவோட நட்பு பாராட்டுகிறது, திமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டராக வந்து டிஎம்கே இருக்குது. அப்போ இந்த டிஎம்கே ஆளுகின்ற இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இந்தி பேசக்கூடியவர்களோட நிலை என்ன பாருங்கள், நம்மளை வந்து மோசமாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க பேசும்போது அது கண்டிப்பாக வந்து வேகமாக பேச போகிறோம். கூட்டணி மூலமாக வரும். அப்போது நீங்கள் நம்புற கூட்டணி அப்படின்றீங்களே, அவங்க வந்து நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை, நம்மளை வந்து அவங்கள வச்சு படைக்கிறது இல்லை. சமீபமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோலாம் ஒன்று வந்தது. நிறைய பேர் இங்கே இருக்கிற பீகார்காரங்களை தாக்குற மாதிரி, அடிக்கிற மாதிரி. அப்புறம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அது பொய்யான வீடியோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கமிட்டியெல்லாம் வந்து பார்த்தாங்க, அரசியல் செய்யப்பட்டது அதை வைத்து. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு சூழல் இருக்குமே ஆனால் 2 மாதமோ இல்லை அடுத்த வாரமே வந்து சாரையாக புறப்பட்டு தானே வராங்க. இப்போது நான் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, என்னோடய உயிருக்கோ உடைமைக்கோ உத்தரவாதம் இல்லைன்னா நான் போவேனா? கண்டிப்பாக போக மாட்டாங்க. இல்லை என் மான மரியாதை ஒரு நாளும் துன்புறுத்தப்படுது, இல்லை நான் அசிங்கப்படுத்துகிறேன்னா நான் போவேனா? இயல்பு ஒன்றும் இல்லைங்க. மான் காட்டில் எடுத்துக்கோங்க, சாலைக்கு இந்த பக்கம் காடு இருக்குது அப்படின்னா இது மேயும். ஆள் நடமாட்டமோ இல்லை தன்னோட உயிருக்கோ எந்த அச்சுறுத்தல் இல்லைன்னா தான் அது சாலையை கடந்து எதிரில் இருக்கிற இடத்துல போய் மேயும். ஒரு 5 அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசி கூட அவ்வாறு தான் நடக்கும். அப்போ 6 அறிவு இருக்கிற நம்மவர்கள் நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வரோம், இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்படின்னா என்னென்னா
அந்த பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அப்படின்றது இருக்குது. இப்போது இங்கேருந்து நிறைய டூரிஸ்ட்டு போகிறாங்க உத்தரப்பிரதேஷ்க்கு, டூரிஸ்ட்டு போகிறாங்க வராங்க. ஆனால் வேலைவாய்ப்பு தேடி போகும்போது பார்த்தா தமிழகத்தில் அதை விட பெட்டராக இருக்குது ஆப்ஷன் போது இருக்கிறாங்க. அவங்க இப்போ வளர்ந்து வர மாநிலங்கள், அதனால் அவங்க வேலைவாய்ப்பை தேடி தமிழகத்துக்கு வராங்க. இது அவ்வளோதான். இதில் கண்டிப்பாக அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரில் வந்து எப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளை கும்பல் சேர்ந்து கல்லை விட்டு தாக்குறது, அடிக்கிறது, அந்த மாதிரி சம்பவம் எல்லாமே நடக்குது. வடமாநில தொழிலாளர்கள்லாம் சேர்ந்துட்டா இப்போது என்னென்னா ஒரு 30-40 பேர் இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலை நடக்குதுங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பிரிட்ஜ் வேலைகள் நடக்குது, மெட்ரோ ரயில் வேலை நடக்குது. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 3000-4000 பேர் வேலைக்கு ஆள் தேவை. அப்போ 3000-4000 பேர் ஆள் தேவைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வட இந்தியாவில் தான் ஒரு 200 பேர் 300 பேர் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தர் வராங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கன்னா, நாங்கள்லாம் ஒரே இடத்துல இருந்துக்கிறோம், எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், நாங்கள் பழகிக்குவோம். அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒரு பயங்கரமான ஒரு ரூஃப் போட்ட வீடெல்லாம் இருக்குது. ஒரு கண்டெய்னரு, இல்லை ஒரு சிமெண்ட் ஷீட்டில் அடித்த ஒரு ஷெட்டு, இல்லைனா வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் இல்லை 1 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது அதை டிஸ்மேண்டில் பண்ணி முடிச்சுட்டு போயிடும். இது மாதிரி தான் இருக்குது. இந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க தங்கி அவங்க வேலை பார்க்குறாங்க. பட் என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் 30-40 பேர் தங்கி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஏதோ மதுவாக இருந்துட்டு ஒரு சண்டை போடுறாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை, ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்க, இல்லை வெளியில் வந்து ஏதோ சண்டை போடுறாங்க. இது வந்து ஒரு 30-40 பேர் ஒரு இடத்துல இருந்தால் என்ன வேணால் ஆகும் இளைஞர்கள் இதில். இப்போ அவங்களால தான் பிரச்சனைன்னு இல்லை, நம்மவர்களாலேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் செயின் ஸ்நாச்சிங்கு, பிக் பாக்கெட் எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? வெறும் அவங்க தான் பண்ணுறாங்களா? அப்போ மனிதர்களை நம்ம மனிதர்களாக பார்க்கும்போது இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதற்கு வந்து அரசியல் ரீதியாக தீர்வு என்பதை தாண்டி இதை எப்படி சரி பண்ணுறது, ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்கன்ற அது கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். அதற்கு தமிழக அரசாங்கம் சமீபத்தில் வந்து ஒரு டெண்டர் ஒன்று ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட் மூலிமா. அவங்களோட மதிப்பீடு என்னென்னா, கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வந்து தமிழகத்தில் வந்து வேலை விஷயமாக வந்து போகிறாங்க. மைக்ரண்ட் லேபரர்ஸ் இவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாரியம், அவங்கள கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு, அவங்களோட தேவைகள், அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அதை வசதிப்படுத்துறதுக்கு எந்தெந்த மாவட்டத்தை ரீதியாக இவங்க வேலை செய்கிறாங்க, என்னென்ன தொழிலில் இருக்கிறாங்க, இந்த தரவுகள் நமக்குமே தேவை. ஏன்னா உதாரணத்துக்கு வேறு ஒரு அயல்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வருது, ஒரு கார் நிறுவனமோ இல்லை வந்து ஒரு பேட்டரி தொழிற்சாலையோ இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதோ கம்ப்யூட்டர் நிறுவனமோ வருதுன்னா அவர்களுக்குமே வந்து எல்லா வேலையும் செய்ய தேவைப்படக்கூடிய ஆட்கள் தேவை. இப்போ உதாரணத்துக்கு மென்பொருள் அப்படின்னும்போது தமிழகத்தில் இளைஞர்கள் இன்ஜினியரிங் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆந்திராவில் படிச்சுட்டு இருக்காங்க, அவர்களை நீங்கள் வைப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்கோ அந்த ஃபேக்ட்ரிக்கோ செக்யூரிட்டிக்கு ஆள் தேவை, மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் தேவை, குக்குக்கு ஆள் தேவை, உங்களுக்கு அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், அதுக்கெல்லாம் ஆள், கடைமட்ட ஊழியர்கள் எல்லாரும் தேவை. அதாவது ஏ லெவலில் சேர்மேனு, சிஇஓ, ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. பி கேட்டகரியில் சூப்பர்வைசர்ஸு, டெக்னிக்கல் லீடு, மேனேஜர்ஸ், டியூ ஹெட் இருப்பாங்க. சி கேட்டகரியில் அதுக்கு கீழே சப்சிஸ்டமில் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் கிளர்க்கு, பியூனு, ஓஏ, அது மாதிரி. அதுக்கும் கீழே வந்து செக்யூரிட்டி, இந்த டெய்லி க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ், ஹார்ட் லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நிறுவனமோ ஒரு நிர்வாகமோ. அப்படியே தேவைப்படும் போது நீங்கள் உங்களுக்கு ஆட்கள் தேவை. அப்போ அந்த புள்ளியில் பார்க்கும்போது அது வட மாநிலத்திலேருந்து வராங்களா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கிறாங்களா அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வந்து இது வந்து முழுக்க இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியலோட நோக்கம் என்பது உண்மையிலே அதை கூர்ந்து ஆராய்ந்து தமிழர்களுக்கு நலன் பயக்கும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான், தமிழர்களுக்கு மிஞ்சி தான் மற்றவர்களுக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 35 லட்சம் வந்து பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை சார், அது நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? ஏன்னா இவ்வளோ பேர் வர்றாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், இது நம்மளுடைய பாசிட்டிவ் சைட் அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை இன்னொரு நாள் அது பேக் ஃபேர் ஆகும்? ஏன்னா திரு சீமான் அவர்கள்லாம் பேசும்போது சொல்கிறாரு, இது ஒரு நாள் வரும் பாருங்க, கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக வரும் பாருன்னு அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. இல்லை இன்னொரு நாள் இது பிரச்சனையாக வரும், அதனால் இப்போவே அதை லிமிட் பண்ணணும் அப்படி எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக அது ஒரு நாள் பிரச்சனையாக வரும், அதை லிமிட் பண்ணணும்னு சொல்கிறது சீமான் சொல்கிறது கூட கரெக்டு தான். ஏன் அது அப்படின்னா, எதுவுமே வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போது லண்டன்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களோ இந்தியாவிலேருந்து வரவங்களோ அவங்க லிமிட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க லிமிட் பண்ணுறாங்க? ஏன் இமிக்ரேஷன் பிரச்சனை வருது? மைக்ரேஷன் ஏன் எப்பயுமே ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பேசு பொருளாக வருது மேலை நாடுகளில்? ட்ரம்ப் எதனால் வீசாவை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாரு? வீசா விலையை எதுக்கு ஏற்றுனாங்க? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை இந்திய திருநாட்டிலேருந்து வந்து இந்தியர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க,
அவங்களோட வளத்தை வந்து இந்திய நாட்டில் வேலை செய்கிற இந்தியர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து நமக்கு பண்ணுறது அநீதி அநியாயம் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அங்கேருந்து அமெரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அது அவர்களுக்கு உண்டான அரசியல், அது அங்கே கரெக்டுன்னு தோணும். அப்போ அந்த பார்வையில் பார்க்கும்போது இப்போ சீமானவர்கள் இன்றைக்கி எழுப்பக்கூடிய அந்த பிரச்சனை என்பது ஒரு நியாயமான பிரச்சனை தான். அதாவது தமிழர்கள் வந்து ஃபஸ்ட்டு வேலைகள் நான் முன்னாடியே நான் சொன்னேன், நம்பாளுங்க எங்கே கோட்டை விடுறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முதலாளிகளை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கன்றதையும் நான் கோடிட்டு காட்டினேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி விவசாயம் செய்வதற்கு ஆள் கிடையாது, கூலி வேலை செய்வதற்கோ விவசாயம் செய்வதற்கோ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தோட்டம் துறவு வச்சுருக்கிறவங்க, இந்த விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க பாதிக்கு உள்ளாகணும் அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் ஈரோடு போகிறீங்க, கோயம்புத்தூர் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து தஞ்சாவூர்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா, இல்லைங்க இன்றைக்கெல்லாம் வந்து நடவு பண்ணுறதுக்கெலாம் இல்லை, ஆள் பற்றாக்குறையினால நிறைய இடம் வந்து விவசாயமே பண்ணாமல் இருக்குது, மீறி பண்ணாலும் அது மழையில் பாதிப்புக்கு வருது, பெரிய லாபம் கிடையாது, அந்த ஒரு பேசுபொருளும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு சைடு தேவைப்படுகிறது, ஆனால் இன்னொரு சைடு இது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனை என்று அண்ணன் சீமான் அவர்கள் கோடிட்டு காட்டுறதே நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அவரும் இல்லாததை சொல்லலை. இது ஒரு இப்போ 35 லட்சம் போது இது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து இன்னும் அதை வந்து இன்னும் ஒரு 1 கோடி பேர் சேர்றாங்க அப்படின்னா, அப்போ 1 கோடி பேர் வந்துடுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாப்புலேஷன். தமிழகத்தினுடைய அந்த ஜனத்தொகையில் பார்க்கும்போது ஒரு பெரிய பாப்புலேஷன் போது அது என்ன விதமான பிரச்சனைகள் வரும், அதனால் என்ன விதமான சிக்கல்கள் வரும் அப்படின்றது ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் போய் வீடுகளை வாடகைக்கு எடுக்க முடியாது. குறிப்பாக மத்திய சென்னையில் அங்கே வந்து நாங்கள் வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டுக்கு வெளியிலேயே வந்து ஒரு வாட்ச்மேனை போட்டுட்டு நீங்கள் யாருன்னா தமிழ் பேசிட்டு போனீங்கன்னா யார் இல்லை எதுன்னு கேட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அலவுட் இருந்தால் தான் உள்ள ரோட்டுக்குள்ளேயே அனுப்ப அந்த நிலைமை இருக்குது இன்றைக்கி. அது ஒரு வகையில் ஒரு நவீனமயமான தீண்டாமை தான். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இதில் தான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்றோன்னு, பட் அது ஒரு வகையில் நவீன தீண்டாமை தான். இதற்கெல்லாம் வந்து குறிப்பாக திமுக அரசு எவ்விதமான ஒரு நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இதே நான் திமுகன்றதை அங்கே குறிப்பு சொல்கிறேன்னா, இந்த பெருமை பேசுகிறது திமுக வண்டி தான். அதிமுக இந்த சப்ஜெக்டை வந்து கடந்து போயிடுவாங்க, இதை எடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்றைக்குமே வந்து அதை ஒரு சப்ஜெக்டாக பேசினதோ இல்லை தமிழ்நாடு தமிழர்களுக்கே இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, அது வந்து அவங்க கொள்கை ரீதியில் அவங்க புஸ்தகத்தில் ஒரு லைன் இருக்குமே தவிர்த்து திமுக என்ன சொல்லுதோ அது எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மையப்பகுதி தான் அவங்களோட கொள்கை. மற்றபடி அவங்களுக்கு இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் போய் விளக்கம் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. சர்ச்சையில் சிக்கிறது இல்லை. இன்னொன்று இது வந்து அப்படி எடுத்தும் கவுத்தனும் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சில தேவைகள் இருக்குது, ஒரு சில இடத்துல தேவைக்கு மீறி அது அதீதமாகும் போது அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதான் சீமான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும். நம்ம இப்போ தான் வந்து கணக்கெடுப்புக்கே வந்திருக்கிறோம். அதுவும் இன்னும் வந்து அது 37 மாவட்டத்தில் என்னமோ கணக்கெடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்திலுமே. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் வந்து கணிசமாக அதிக அளவில் இருக்கிறாங்க. அப்போ அதை கணக்கெடுத்து எந்த மாநிலத்திலேருந்து வராங்க, அவங்களுக்கு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை கோஆர்டினேட் பண்ணணும், என்ன ஏது அதெல்லாம் ஒழுங்குமுறை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு திட்டம், ஒரு மானிட்டரிங் இருக்கணும். சும்மா அப்படி யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மாநிலம் அப்படின்னும் பொழுது எல்லா மாநிலத்துக்கும் இது தேவை தான். இப்போ நம்மவர்கள் வந்து உத்தரப்பிரதேசம் போகிறாங்க, பீகாருக்கு நாளைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா கூட அங்கே வந்து யார் வராங்க யார் போகிறாங்கன்னு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சர்வேலன்ஸ், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு சர்வேலன்ஸ் இருக்கும். அதாவது போக வர்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. என் வேலை, நான் இந்திய பிரஜையாக பிறந்தவன், நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரணும், நான் எங்கே வேணால் போவேன் வருவேன். ஆனால் வர்றது யார், போகிறது யார், என்ன நபர், எதனா பாதிப்பு வருதா, இல்லை எதனா தவறான தொழில் பண்ணுறாங்களா, இல்லை எடாகுடமான ஆட்களா, இல்லை போதைப் பொருள் எதனா போதா வருதா, எந்த காரணத்துக்காக வராங்க, என்ன காரணத்துக்காக தங்குறாங்க, யார் வரா யார் போகிறான்றது பார்க்க வேண்டியது அந்தந்த அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்கிறதில்லைன்றதான் நம்மளோட குற்றச்சாட்டு. அது குறிப்பாக தமிழ்நாட்டை இதை பற்றி பேசுவார்கள், ஆனால் இதற்கு ஏற்றாற்போல் ஒரு திட்டமோ இல்லை ஒரு செயலாக்கமோ ஒரு செயல் வடிவமோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.